நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நேரத்தை வேஸ்ட் பண்ணாது. நேரத்தை வந்து உங்களோட நேரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்காதீங்க. நேரம் வந்து இப்ப வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளோட நேரத்தை மட்டும்தான், அந்த நம்மளோட நேரத்தை தான் அவங்க காசாக்குறாங்க எல்லாருமே. அந்த நேரத்தை மட்டும் பயனுள்ளதா செலவு பண்ணுங்க. ஒரு ஒரு வாட்டி நீங்க பண்ற ஒரு ஒரு நிமிஷத்தையும் நீங்க விதைச்சிட்டு இருங்க. நம்ம நிறைய இடத்துல சொல்றோம்ல, ஒரு டாக்டர் இப்படி கையை பிடிச்சு பார்த்தாரு, அதுக்கு 500 ரூபா. ஒரு லாயர் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அதுக்கு 200 ரூபா 300 ரூபா சொல்றோம்ல. அவங்க எல்லாமே வந்து அந்த நேரத்தை அதுல விதைச்சிருக்காங்கல்ல. அவங்க அதோட இன்வெஸ்ட்மெண்ட், அதோட அந்த நேரத்தை, அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நாள், இதெல்லாம் காரணமா வச்சுதான். நீங்க எந்த நாள்லயும் எப்பயும் எதுக்காகவும் எங்கேயுமே நான் சொல்றேங்க, நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்னோட சேனல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய சகோதரிகள்ங்க, நானே ஆச்சரியப்படுற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நாள் 5 வகை வத்தல் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெங்காய வத்தல், கருவேப்பிலை வத்தல். அதுல ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா நான் வத்தல் போட்டு ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு வத்தல் போட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேக்கா நீங்க வீடியோ போட்டோன்னே. இப்ப இந்த வத்தல் எல்லாம் பார்த்தோன்னே, என்னது அரைக்கீரையில எங்க ஊர்ல கீரை நிறைய கிடைக்கும்க்கா, அரைக்கீரையில வத்தல் போடுறேக்கா அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே வேண்டிங்க, எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, எப்படிங்க அரைக்கீரையில வத்தல் போட முடியும் அப்படின்னு எனக்கு யோசனை. அது அவங்களால அது சாத்தியம். அவங்களுக்கு எனக்கு தோணவே இல்லைங்க அரைக்கீரையில வத்தல் போடு. ஏன்னா எனக்கு தோணுனதை நான் செஞ்சேன். ஆனா என்னை விட பெஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு நம்மளோட சகோதரிகள் இன்னும் நிறைய பேர் இருந்துட்டே இருக்காங்க. அதுதான் நானும் சொல்ல வர்றதுங்க. அதனால ஒரு ஒரு விஷயத்தையும் எந்த இடத்துல நேரம் வந்து எதுல எல்லாம் உங்களுக்கு அளவிடப்படுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த யூடியூப், அப்புறம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, டிவி ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு 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 சீரியல், எத்தனை சீரியல் பாருங்க. எங்க வீட்டுல எல்லாம் டிவியே இல்லைங்க. டிவியே முன்னாடியே இல்லைங்க, எல்லாத்தையும் டிவியில கட் பண்ணிட்டோம். இப்ப டிவி பாக்குறதே விட்டாச்சுங்க. நிறைய பேர் சொல்றீங்க பாக்கியலட்சுமி சீரியல், பாக்கியலட்சுமி சீரியல். அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடியே கேமரா வச்சு எடுக்கிற மாதிரி தோணுதோ, அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்க தனியா உட்காந்து யோசிங்க. ஒரு இடத்துல பிசினஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுதா, ரொம்ப நாளா நான் இதே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த இடத்த வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத யோசிங்க. கண்டிப்பா எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத யோசிங்க. அப்படி இல்ல, பெரிய காம்படிஷனான ஒரு இடம், பயங்கர இதுங்க, அந்த இடத்துல நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க தனியா தெரியறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே போறாங்களா, அப்படி அதை விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி கொண்டுட்டு போகணுமா, அந்த மாதிரி யோசிங்க. எங்கேயுமே வந்து நஷ்டப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. நஷ்டம்ன்றது ஒரு விஷயம் வருதுன்னா, அது வந்து நம்ம வந்து இன்னும் இதை சரியா எடுத்துட்டு போல அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். சரிங்களா? ஆனா உங்களுக்கு அப்படி தெரியும், நம்ம நஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. உங்களோட நேரம், அந்த நேரத்துல நீங்க அதை விதைச்சிட்டே இருங்க. உங்களோட நேரம் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் மாதிரி நீங்க தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட, எந்த நாள்லயுமே நான் வந்து தேவையில்லாம என்னோட நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை. என்னோட நேரத்தை நான், நீங்க நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுங்க என்னோட நேரத்தை நான். ஏன்னா இப்ப சில பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பொருள் வாங்க வராங்கல்ல, அப்ப வந்து என்ன கேட்பாங்க, அவங்க 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கட்டும், ஆனா வரும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்க இன்னைக்கு இந்த பக்கம் வரோங்க, நாங்க வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃப்ரீயா இருக்காங்கிறதுக்காக வேண்டி இந்த பக்கம் வராங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க வந்து வாங்க போற அந்த அரை மணி நேரமா இருந்தாலும், 5 நிமிஷமா இருந்தாலும், 10 நிமிஷமா இருந்தாலும், நாங்க 6 பேர் 7 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த இடத்துல. அப்ப அவங்க வந்துட்டு போற அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த 6 7 பேரோட வேல்யூ, அந்த 6 7 பேரும் வேலை செய்ய முடியாது. அவங்க வந்துட்டு போற அந்த 10 நிமிஷம், அப்ப அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, ஆனா நாங்க ஃப்ரீயா இல்ல. அதனாலதான் நான் நிறைய இடத்துல சொல்ல மாட்டேன், எந்த நேரத்தையும் யாருக்காகவும் உங்களோட நேரத்தை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க நேரத்தை எவ்வளவு கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ, நீங்க தான் சரியான பணக்காரங்களே. உண்மையா சொல்ல போனாம நீங்க கரெக்டான நேரத்தை சரியான நேர